இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நடுங்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், பிசாசுகளுக்கு மேலே வல்லமை உள்ள ஒரே ஒரு நாமம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் தான். ஹல்லேலூயா. மனிதர்கள்ட்ட போய் நம்மளுடைய ஃபேம், நம்முடைய புகழ்ச்சி, நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி பேரை சொல்லலாம். ஆனால் அவங்களால கூட முடியாத காரியங்கள், சூழ்நிலைகளை மாற்றுகிற காரியங்கள், முடியாத விஷயங்களை சாத்தியமாய் மாற்றுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளால் கை கூடணும்னு சொன்னால் எந்த மனித தயவு நம்ம எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால வானம் எனக்கு திறக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் வியாதி சுகமாகும். இயேசுவின் நாமத்தினால இந்த கட்டுகள் உடையும். இயேசுவின் நாமத்தினால இந்த செய்வனை உடையும்னு சொல்லி இயேசுவினுடைய நாமத்தை சொல்ல சொல்ல அந்த நாமத்திற்கு வல்லமை இருக்கு. ஆமேன். அந்த வானத்திலையும் சரி, இந்த பூமியிலையும் சரி, இயேசுன்ற ஒரு நாமத்திற்கு மேலான நாமம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. என்னோட எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க ஆண்டுடைய நாமத்தை சொல்லி பாடுவதற்கு? வானத்திலும் இந்த பூமியிலும் கர்த்தருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் வல்லமையான நாமம் இல்லவே இல்லை என்று சொல்லி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஓகோ, மனுஷருக்குள்ளே வல்லமையான நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான நாமம் இல்லை. ஓ, மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை காட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை காட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கு என்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கு என்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. சொல்லுவோம், அவர் நாமம். அவர் நாமம் இயேசு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஓகோ, மனுஷருக்குள்ளே அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கு என்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கு என்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு. எல்லாரும் சொல்வோம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கு என்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கு என்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு சொல்லுவாமா, மனுஷருக்குள்ளே மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். நல்ல கெம்பீரமாய் சொல்வோம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கு என்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கு என்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுவோம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. எத்தனை பேர் பலவீனத்தோடு வந்திருக்கலாம், சுகவீனத்தோடு வந்திருக்கலாம், சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்களுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹalleluya. எந்த ஒரு டாக்டர்ஸாலையும் முடியாதது, இல்லைன்னா டாக்டர்ஸ் போய் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு சோர்வான நிலையில கூட நீங்க இருக்கலாம். இந்த நாளில் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை நம்ம மீது இறங்க ஆயத்தமா இருக்குது. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? ஹalleluya. இந்த வரிகள் நீங்கள் பாடும் பொழுது, அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. நீங்கள் சரீர சுகவீனத்தோடு இங்கே அமர்ந்திருந்தா கூட நீங்க விசுவாசத்தோடு சொல்லணும், இயேசுவினுடைய நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. என்னுடைய சரீரத்தில் எந்த வியாதியா இருந்தாலும் இன்றோடு அது முடியும். நான் சுகமுடன் வாழ்வதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஹalleluya. எத்தனை பேர் இந்த லைனை நீங்க விரும்பி விசுவாசத்தோடு பாட போறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், நீங்க இதை பாடவே கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்க சரீரத்தில் இறங்க ஆரம்பிக்கும். ஹalleluya. என்னோட சேர்ந்து இது விசுவாசத்தோடு பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கு என்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கு என்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம்
வியாதியின் முடிவதிலும் நல்ல அறிக்கை செய்வோமா? அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு. எல்லாரும் சொல்லுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஓஹோ, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் மெழுகு பொழுருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் மெழுகு பொழுருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமம். எல்லாரும் விசுவாசத்தோடு அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஓஹோ, மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. ஓஹோ, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஓஹோ, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். எல்லா இருக்கிறவங்க எழுந்து நின்று பாடலாம். அவர் நாமம் ஆண்டுடைய நாமத்தில் கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். எல்லாரும் இயேசுவின் நாமத்தை சொல்லுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நான் சொல்லுவோமா? மனுஷருக்குள்ளே, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணுவோம். அவர் இயேசு இயேசு என்று சொல்லும் பொழுது இப்பொழுதே ஒரு விடுதலையின் கரம். அந்த நாமம் இயேசு கிறிஸ்து. என்னை விடுதலை ஆக்குகிற நாமம், என்னை சுகப்படுத்துகிற நாமம், என்னை பலப்படுத்துகிற நாமம், எனக்கு மன்னிப்பை தருகிற நாமம், அது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். எல்லாருமாய் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு இயேசுடைய நாமத்தில் அவர் நாமம் கிறிஸ்து. நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலை படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். சொல்லுவோமா? நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் எல்லாரும் அனலாகும் எங்கள் மீது அசைவாடும் ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தாச்சு நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் அது நமக்கு உண்டு. கேரி தாச்சு நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் அது நமக்கு உண்டு. நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், நான் பின்னிட்டு பாராமல் நடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும் என்னை, அழைத்தவர் கரம் விசுவாசத்தோடு அழைத்தவர், அழைத்தவர் கரம் நடத்தும் என்னை, அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே ஆவியே எல்லாருமா கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமா? ஒரு புதுப்பிக்கிற ஆவியே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவா. எங்கள் மத்தியில் அசைவாடும் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் எல்லாரும் சொல்லுவோமா? எலியாவின் தேவன் அவர் இப்பொழுது என் மீது இறங்குவார் மீண்டுமாய். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசையெல்லாம் எல்லாரும் ஒரு அக்கினி ஜுவாலையாக கர்த்தருடைய மகிமையின் மேகம் இந்த ஆலயத்தை நிரப்பட்டும். எல்லாரும் பெற்றுக்கொள்வோமா? ஒரு அக்கினி ஜுவாலையாக தேவ ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். அசைவாடும் அனலாக்கும் நல்ல விடுதலையாய் கேட்போமா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். ஆவியானவரை பார்த்து என் மீது அசைவாடுங்கப்பா, என் மீது அசைவாடுங்க. உங்க அசைவாடுங்க என் மீது இறங்கட்டும். எங்க குடும்பத்தின் மீது அசைவாடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். எல்லா காலியான பகுதிகள் அவர் நிரப்ப ஆரம்பிப்பார். எல்லா காலியான பகுதிகள் இயேசுவின் நாமத்தினால நிரப்பப்படுவதாக. எல்லா பற்றாக்குறைகள் இயேசுவின் நாமத்தினால
நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர். நல்ல நல்ல இந்த கால வேளையில எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாமா? எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க, எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. தம்முடைய பலவீனத்துல உங்கள் கர்த்தருடைய பலன் பூரணமாய் இருக்கும் என்று சொன்னவர். பலவீனத்தோடு நின்று கொண்டிருக்கிற அநேகர் மீது கர்த்தருடைய ஒரு சுகமளிக்கிற வல்லமை, ஒரு சுகமளிக்கிற வல்லமை இந்த பலிபீடத்தில் இருந்து புறப்படட்டும். பலிபீடத்தில் இருந்து தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை புறப்படட்டும். ஒரு ஆணி பாய்ந்த கரை புறப்படுவதாக. ரீபா கப ரப ஷபலரா ரீகானா ரப ஷியாந்தரா ரேகல ரப ஷியாந்தரே. இருதய காயங்கள் ஆற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இருதய காயங்கள் ஆற்றப்படுவதாக. மன காயங்கள் ஆற்றப்படுவதாக. ரீகா பர ஹப ரப ஷியாந்தரா ரகன ரப ஷியாலரே துகம நரபா. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை உண்டாகட்டும் இப்பொழுது, இப்பொழுது ஒரு விடுதலை நாவி கடந்து வருவதாக. ஒரு விடுதலை நாவி கடந்து வருவதாக. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்ற ஆயத்தமா இருக்கிறார். நல்ல விடுதலையோடு என் மீது ஊற்றுங்கப்பா, என் மீது நிரப்புங்கப்பா. எல்லா காயப்பட்ட இருதயங்களை ஒரு கட்டுகிற அபிஷேகம், காயப்பட்ட இருதயங்கள் கட்டப்படுகிற ஒரு அபிஷேகம் இப்பொழுது இறங்குவதாக. இப்பொழுது பலிபீடத்திலிருந்து இறங்குவதாக. ரீபா கபா பாபா ரபா ஷலரகா ரீகானா ரபா சியங்கல ரபஷி துரா கபா லரமா சியந்தரே. கர்த்தருடைய விடுதலை இறங்கட்டும், கர்த்தருடைய விடுதலை இறங்கட்டும். தேவ ஆவியானுடைய வல்லமை கரை இறங்கட்டும். ஓரா ஹபல ஹஷபல ரபஷியா ரீகால ரபஷியா கரவனா துகப ரபஷியா தலரா. அந்நிய பாஷைகளை பேசுவோமா? நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆவியானவர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். கால வேளையில ஒரு புதிய அபிஷேகத்தை, ஏதோ ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்து இல்லாதபடிக்கு ஒரு புதிய வல்லமையை சுமந்தவர்களா, ஒரு புதிய அபிஷேகத்தை சுமந்தவர்களா, நல்ல 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 உங்களை விட்டு கொடுங்க. ஆவியானவர் நிரப்புவதற்கு ஏதுவாக. ரீபா கபா ரகா ஷலரா ரீகன ரபா சியாந்தரே துலரா பஷியாந்தரா. கால வேளையில கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. தேவனுடைய தொடுதல் இப்பொழுது எல்லாருடைய சிரசின் மீது தேவனுடைய தொடுதல் உண்டாவதாக. கர்த்தருடைய தொடுதல் உண்டாவதாக. ரீபா கபா ரபா லரா கபா ஷியாதரா ரீகால ரபா ஷியாந்தரே. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை உண்டாவதாக. ஒரு விடுதலை உண்டாவதாக. ஷகல ரபா ரபா ருமான ரபா ஷியாந்தரே ரீகால ரபா ஷியாங்கரே. நமக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகளை அதமாக்குகிற அபிஷேகம். நாம் தனித்திருக்கிறவர்கள் அல்ல, நாம் தனித்திருக்கிறவர்கள் அல்ல. நம்மோடு சேர்ந்து ஆவியானவர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல ஆவியானவரோடு இணைந்து அந்த வல்லமை நிறைந்தவர்களா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவரை பெற்றுக்கொள்வோமா? அசைவாடுதல் இந்த ஆலயத்தை நிரப்புவதாக. கர்த்தருடைய வல்லமை இந்த ஆலயத்தை நிரப்பட்டும். ஒரு மகிமையின் மேகம் இந்த ஆலயம் முழுவதையும் மூடட்டும் அப்பா. எல்லாரும் எல்லாரும் ஒரு மகிமையின் அனுபவத்தில் நிறைந்தவர்களா, ஒரு மகிமையின் அனுபவத்தில் நிறைந்தவர்களா. ரீகா பாபா ரபா ஷத ரபலரா துகபா ரபா சியாந்த ரபல ரபா ஷியாங்கரா ரபா ஷியாந்தரே துகரபன ரகா ஷியாந்தர மன ரபசி. எத்தனை பேரால சொல்ல முடியும் இந்த கால வேளையில் ஆவியானுடைய பிரசனத்தினால உணர முடிந்தது என்று சொல்லி? இந்த ஆராதனுடைய துவக்கத்தில் நீங்க எப்படி வேணா அமர்ந்திருக்கலாம். எத்தனை பேருடைய சரீரத்தில் ஒரு விடுதலை, எத்தனை பேருடைய ஆவியில் ஒரு விடுதலை உணர்ந்தீங்க? நல்லா அந்த அப்பாவுக்கு கரங்களை தட்டி, என்னை விடுதலை ஆக்கினதற்காக நன்றி, எனக்கு ஒரு சுகத்தை தந்ததற்காக நன்றி, என்னுடைய இருதய கட்டுகளை உடைத்ததற்காக நன்றி, நன்றி, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவினுடைய நாமம் மாத்திரமே மேலான நாமம். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், மனிதர்கள் கைவிடும் போதும் கூட ஏசப்பா அப்படிங்கிற ஒரு நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு தம்முடைய வலக்கரத்தை நீட்டி ஆறுதல் சொல்லுகிற தெய்வம். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? இயேசுனுடைய நாமத்துல மாத்திரமே விடுதலை, அவருடைய நாமத்துல மாத்திரம்தான் ரட்சிப்பு.
எத்தனை பேரால சொல்ல முடியும்? அவர் நாம மாத்திரம்தான் மேலானது. நல்ல கரங்களை உயர்த்தி இயேசு நாம மாத்திரம் வாழ்க அப்பா. நான் சிறுகவும் நீங்க பெருகவும் வேண்டும் அப்பா. எல்லாரும் சொல்லலாம் அந்த வார்த்தையை. நான் சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை அப்பா. என்னுடைய வாழ்க்கையில் நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் அப்பா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் மீண்டும் சொல்லும் அவர் நாமமே. அவர் எல்லாருமாய் சத்தத்தை உயர்த்தி மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு என்கின்ற நாமம் வாழ்க. இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. எல்லாரும் சொல்ல, உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை எல்லாரும் சொல்லுவோமா? உங்க பாசத்தில் மூழ்க